அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் ஒரு இடத்தில் இருக்கின்றோம். அப்பொழுது ஒரு நிகழ்வு நடக்கின்றது. அந்த நிகழ்வின் உட்பொருளை அறியாமல் நாம் சென்று விடுவோம். இதை விளக்குவதற்காக ஒரு சிறிய நிகழ்ச்சி. அறிவியல் ஆசிரியர் ஒருவர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் மாணவருடைய கவனிக்கும் திறனை சோதிக்க விரும்பினார். உடனே என்ன பண்ணார்னா, ஒரு குடுவையில் ஆசிட்டை ஊற்றுறாரு. ஊற்றிட்டு என்ன பண்ணுறாரு, பசங்களை கூப்பிட்டு, தம்பி விரலை தொட்டு நாக்கில் வச்சு பறிஞ்சிருப்பான். அவனும் அதே மாதிரி விரலில் தொட்டு நாக்கில் வரவு இப்படிப்பா இருக்குங்க சுருள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே மாதிரி 3-4 மாணவர்கள் அதே மாதிரி சொல்கிறாங்க. கடைசியாக அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய விரலை ஆசிட்டில் வச்சு நாக்கில் தொடப்போறேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுறது, தன் ஆட்காட்டி விரலில் ஏன்னா புள்ள விட்டு என்ன பண்ணுறாரு, நாக்கில் வைக்கிறாரு. உடனே பசங்க எப்படி சார் இருக்குங்கிறப்ப இல்லை ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறப்ப, இல்லை சார் நீங்கள் திருப்பி இது பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப திருப்பி விரலில் விட்டு நாக்கில் வைக்கிறப்ப எப்படி சார் இருந்துச்சு, ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சார் நீங்கள் நடிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பசங்களாம். கடைசி அவர் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி தம்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆட்காட்டி விரலில் தான் அங்கே ஆக்சுவலாக ஆசிட்டை கையை வச்சேன். ஆனால் நாக்கில் வச்சது நான் நடு விரல். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னையவே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க ஒழிய நான் என்னுடைய விரல் ஆசிட்டில் பட்டுச்சா, எந்த விரல் நாக்கில் வச்சுங்கிறத நீங்கள் கவனிக்கல. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வச்சு ஒரு நிகழ்வினுடைய ஆக்சுவலாக உட்பொருள் தெரியும் போது தான் உங்களால் கவனமாக பாடத்தையும் படிக்க முடியும் என்று சொன்னார். அதே மாதிரி ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாணவன்கிட்ட கேட்குறாரு, ஏன்டா தம்பி இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்கிறப்ப, வீட்டில் கரண்ட் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி கரண்ட் இல்லைன்னா மெழுகுவத்தி ஏற்றி இது மாதிரி படிக்கலாம்ல, ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கலாம் சொல்கிறப்ப, அப்போ மெழுகுவத்தி இல்லை சார். என்ன அப்படி சொல்லிட்டு இருக்க, ஆமாம் சார் மெழுகுவத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். சரி அது பொருத்தி பண்ணிக்கலாம்ல, தீப்பெட்டி இல்லை சார். என்னடா அப்படி சொல்கிற, தீப்பெட்டி இல்லையா, ஆமாம் சார் சாமி ரூமில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். சரி சாமி ரூம் எடுத்து மெழுகுவத்தியை பொருத்தி வச்சு ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம்ல. அப்போ என்ன சொல்கிறான், குளிக்கல சார், குளிக்காமல் எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடா இப்படி சொல்கிறப்ப, சரிடா தம்பி ஏன்டா குளிக்கலன்னு கேட்குறோம், மோட்டார் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறான். கடைசியாக என்ன சொல்கிறாரு, இது மாதிரி இது சரிடா தம்பி ஏன் மோட்டார் ஒர்க் ஆகுது சார், முன்னாலே சொன்னல சார் உங்கள்கிட்ட வீட்டில் கரண்ட் ஏன் சார் சொல்ல பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னானா. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு நிகழ்வு இது. அமெரிக்காவில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த மாணவி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஐரோப்பாவில் ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள்லாம் இடிஞ்சு விழுந்தது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் தவிச்சிட்டு இருக்காங்க, உணவு இல்லாமல் ஆடை இல்லாமல் கரண்ட் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அவள் என்ன பண்ணுறா, தன்னுடைய அம்மா கொடுத்த அந்த பாக்கெட் மணி $25 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு அந்த மக்களுக்கு அனுப்பலான்னு பிளான் பண்ணிட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறா. அம்மா என்ன சொல்கிறா, என்னடி இப்படி சொல்கிற நீ, நான் உனக்கு செலவு கொடுத்தோம்னா நீ அங்கே கொடுக்குறேன்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறாங்க, ஹெட்மிஸ்டர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறப்ப, என்ன பாடம் தெரியும் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, கல்வி சொல்லி கொடுக்குறீங்க, என் பொண்ணு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவளுக்கு பாக்கெட் மணி கொடுத்த கொண்டு போட்டு கிராமத்து மக்களுக்கு அனுப்புறேன்னு சொல்கிறாரு. இல்லை அந்த பொண்ணு நல்லதானே பண்ணுன்னு சொல்கிறப்ப, என்ன நல்லது பண்ணுது என்று சொல்லாமே அந்த என் பொண்ணு $25 அந்த கிராம மக்கள் அனுப்பிச்சு வச்சிருந்தா ஆக்சுவலாக நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்கிறான். கடைசியாக இன்னொரு நிகழ்வு என்னன்னா, அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மகா முரடன் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக படிக்க மாட்டான், ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக மாட்டான். அவங்க அப்பா இது இங்கிலாந்துடைய நிதியமைச்சராக இருந்தவர். அவர் தன்னுடைய மகன் தனக்கு பின்னால் நிதியமைச்சராகணும்னு சொல்லி விரும்புகிறான். ஆனால் இந்த முரட்டு பையன் என்ன பண்ணுறான், போரில் கலந்துக்கிட்டு பல்வேறு போர்கள் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று வருவாங்க. உடனே அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க, தம்முடைய மகன் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி அமெரிக்காவில் நிதியமைச்சர் ஆகணும்னு சொல்லி உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அவர் போட்டிருந்த கோட்டை பத்திரமா வச்சுருக்கா. ஒரு நாள் என்ன பண்ணுறான், போர்லாம் பெரியவனானதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு வர்றப்ப அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, தம்பி இந்த பார்த்த கோட்டு உனக்கு தான் பொருத்தம் போடுன்னு சொல்கிறப்ப போட்டுறான். அவர் தான் பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலாந்துடைய நிதியமைச்சராக பின்னால் பிரதமராக வின்ஸ்டன் சர்ச்சில். நன்றி.